தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஹே விளம்பிய வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி 15/12/2017 வெள்ளிக்கிழமை பகல் 2:44க்கு சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இவர் 28/3/2020 வரை தனுசு ராசியிலிருந்து அவரவர் ராசிக்கேற்ப பலன்களை வழங்கி வருவார். இந்த காலகட்டத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய சனி பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். எப்போதும் கும்பராசிக்காரர்கள் மற்றொரு பலத்தை நம்பாமல் சொந்த பலத்தால் ஜெயிக்க எண்ணுவார்கள். பூர்வீக சொத்து இருந்தாலும் அதனால் அதிக லாபம் என்று சொல்ல இயலாது. எப்போதும் அவர்களது சொந்த பலத்தை முழுமையாக நம்பி அயற்சியுறாமல் பாடுபட்டு வெற்றி பெற எண்ணுவார்கள். சொல்லாற்றலும் செயலாற்றலும் மிக்க அவர்களுக்கு அவை எப்போதும் பக்கபலமாக இருக்கும். அவர்களது இரக்க சுபாவத்தை மற்றவர்கள் பலவீனமாக எண்ணி ஆதாயம் தேட முற்படுவார்கள். இதனால் மன வருத்தத்தோடு சில நஷ்டங்களையும் அவர்கள் சந்திக்க நேரலாம். சில நேரங்களில் பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்த்து முடிவெடுப்பார்கள். அவர்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. தெய்வ பலம் பக்கத்துணையாக இருப்பதால் தைரியமாக வீரநடை போடுவார்கள். இவருடைய பொது பலன்களின்படி பார்த்தால் அவருடைய ராசிநாதனும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்கும் உரிய சனி பகவான் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் 15/12/2017 இருந்து 28/3/2020 வரை சஞ்சாரம் செய்கிறார். இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் போராட்டங்கள் விலகி நல்ல பலன்களை சனி பகவான் வாரி வழங்குவார். அவர்கள் எதிர்பார்த்த சுபகாரியம் தடங்களின்றி நடைபெறும். அவர்களை விட்டு விலகி சென்றவர்கள் அவர்களை நாடி வந்து நட்பு பாராட்டுவார்கள். பகை மறையும். குடும்பத்தில் மன வருத்தங்கள் சச்சரவுகள் விலகி மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும். முயற்சிகள் நல்ல பலனை உண்டு பண்ணும். முற்றிலும் புதிய மனிதனாக நடைபோடுவார்கள். கோர்ட் வழக்குகளில் வெற்றி காணும் நிலை உண்டாகும். திருமண தடையை கண்டவர்களுக்கு தடை விலகி திருமணம் கைகூடும். உறவினர் வருகை மகிழ்ச்சியை அவர்களுக்கு உண்டு பண்ணும். வியாபாரிகளுக்கு என்று பார்த்தால் வியாபாரிகள் அவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எந்த இடத்திற்கு அவர்கள் சென்றாலும் அவர்கள் எதிர்பார்த்த மரியாதையும் மதிப்பும் அவர்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் செய்வோருக்கு தொழில் அபிவிருத்தி உண்டாகும். விற்பனை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள். லாபங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். தங்கம் வெள்ளி இரும்பு உலக தொழில் செய்வோர் மூலதன விலையேற்றங்களால் லாபம் அடைவார்கள். கமிஷன் தரகு வியாபாரம் ஓரளவு அனுகூலம் செய்யும். அவர்கள் பரபரப்பாக காணப்பட்டாலும் போட்டியாளரிடம் கவனம் தேவை. மறைமுக தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்த்தால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி வாய்ப்புகள் தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டு அவர்களை தேடி வரலாம். சிலருக்கு வெளியூரில் இருந்து வெளிநாட்டிலிருந்து வாய்ப்பு தேடி வரக்கூடும். விரும்பிய தேவைப்பட்ட இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிலர் முக்கிய பொறுப்புகளை ஏற்கும் சூழ்நிலை உண்டாகும். இதுவரை எதிரியாக நினைத்தவர்கள் நட்பு பாராட்ட முன் வருவார்கள். இதனால் அவர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பேச்சில் இனிமையும் ஆரோக்கியமும் இவர்களுக்கு கூடும். குடும்பத்தினர்களுக்கு என்று பார்த்தால் குடும்பத்தில் விருந்து உபசாரங்களுக்கு குறைவிராது. சந்தோஷம் நிலவும். உறவுகள் ஒன்று கூடுவர். விலகிச் சென்ற சொந்தங்கள் மனம் மாறி ஒன்று கூட வாய்ப்புண்டு. கணவன் மனைவி உறவு இடையே இருந்த சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு மாறும். நீண்ட நாட்களாக சந்திக்காத நெருங்கிய உறவினர் கூட திருமணத்தை முன்னிட்டு சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. வயதான பெரியர் ஒருவரின் வழிகாட்டுதல் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக விட்டுக் கொடுத்த பிரச்சனைகளை முடிப்பீர்கள். பெண்களுக்கென்று பிரத்யேகமாக பார்த்தால் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கவும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழவும் வாய்ப்புண்டு. பயணங்கள் இனிமையாக அமையும். ஆரோக்கியத்தில் இருந்த கவலைகள் விலகும். பேச்சில் இனிமையும் செயலில் வேகமும் அதிகரிக்கும். ஆடை ஆபரண பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். தோல்வியால் தோண்டு போயிருந்த நிலை மாறி புத்துணர்ச்சி உண்டாகும். நட்பு வட்டாரங்களாலும் உறவினர்களாலும் நன்மைகள் உண்டாகும். வீடு வாகன வசதிகளுக்கு திட்டமிடுவீர்கள். கடன் உதவி தக்க நேரத்தில் கிடைக்கும். உத்தியோக உயர்வு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கலைத்துறையினருக்கு என்று பார்த்தால் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அரசு வழியில் பாராட்டு கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மை ஏற்படும். புதிய முயற்சிகள் எதிர்பார்த்தபடி பலன் தரும். அவர்களது பேச்சால் சில காரியங்களை சாதிப்பீர்கள். புகழ் பெறக்கூடிய தருணம் இது. அலைச்சல்கள் கட்டுப்படும். மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று தொலைபேசி மூலம் உங்களுக்கு கிடைக்கும். கடித போக்குவரத்துகளால் நன்மை ஏற்படும். சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள உங்கள் அனுபவம் கை கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு என்று பார்த்தால் இது ஏற்றம் தரக்கூடிய காலம். கல்வியில் ஆர்வமும் படிப்பில் சாதனையும் புரிவீர்கள். உங்கள் இயல்பிற்கேற்ப பாராட்டை பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதிலும் முன்னிலையில் நிற்பீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பரிசுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். சமய சந்தர்ப்பம் அறிந்து செயல்படுவதால் மற்றவரின் பாராட்டை நீங்கள் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு என்று பார்த்தால் புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். சக்தி வாய்ந்தவர்களுடன் நெருக்கம் பாராட்டுவீர்கள். அதனால் செல்வாக்கு உயரும். மரியாதை கூடும். உங்களை சுற்றி ஒரு கூட்டம் உருவாகும். உங்கள் திறமையை நன்றாக பயன்படுத்தி பாராட்டை பெறுவார்கள். மற்றவர்கள் மத்தியில் தற்போது உங்கள் மகத்துவம் புரியும். சமூக ரீதியான அந்தஸ்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சனீஸ்வர பகவானின் வக்ரகால பலன்கள் 25/4/2018 முதல் 21/8/2018 வரையிலும், அதன் பின் 8/5/2019 முதல் 3/8/2019 வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். இந்த காலகட்டத்தில் அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிலும் எதிர்நீச்சல் போட்டு போராடியே வெற்றி காண்பீர்கள். எதிரிகள் வலிமை இழப்பார்கள். உங்களுடன் விரோத மனப்பான்மையுடன் விலகிச் சென்ற சிலர் மனம் திருந்தி உங்களை தேடி வருவார்கள். குடும்ப வாழ்வில் குதூகலம் நிரம்பி காணப்படும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மிகுந்து காணப்படும். செய்து வரும் தொழில் சிறப்பான முன்னேற்றம் அடையும். வருமானம் குறைவின்றி இருந்து வரும் என்பதால் சேமிக்கவும் வழி உண்டு. சேமிப்பை நல்ல முறையில் டெபாசிட் செய்யுங்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்து வரும் தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலையை காண்பீர்கள். சிலர் ஜாமீன் கையெழுத்து போட்டு அவமானப்பட நேரும். எனவே கையெழுத்திடும் முன் யோசித்து செயல்படுங்கள். அடிக்கடி மன அமைதி வேண்டி ஆலய தரிசனம் செய்து வாருங்கள். நன்மை உண்டாகும்.
குடும்பத்தில் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொண்டு நற்பெயர் வாங்குவீர்கள். வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் போது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பொருள் வரவு போதிய அளவில் இருந்தாலும் செலவுகள் இருக்குமானால் சேமிப்பு குறைந்த அளவிலேயே இருக்கும். புரட்டாதி 1 மற்றும் 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிடைய கருத்து வேற்றுமை விலகும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்க வழியுண்டு. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்பட தொடங்குங்கள். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். திருமண வயதினருக்கு திருமணம் விரைவாக கைகூடும். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். மகான்களின் நல்லாசி கிடைக்கும். உடல் நலத்தில் பாதிப்பு எதுவுமின்றி சீராகவே இருந்து வரும். பயம் வேண்டாம். கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அல்லது ஜென்ம நட்சத்திர தினத்தில் ஆலயத்திற்கு சென்று ஐயப்பன் அல்லது நரசிம்மருக்கு பானகத்தை நிவேதனம் செய்து வழிபட்டு வர நினைத்த காரியம் உங்களுக்கு கைகூடும். மேலும் மற்ற ராசிகளுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.